நான் உங்கள் கிராண்ட்மா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் டச் பண்ணால் ஆளுன்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிடும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஹெல்ப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா சொல்லியிருப்பேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு இனிப்பு உளுந்து வடை எப்படி நான் எங்கள் வீட்டில் செய்வேங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சின்ன கப்பால் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணால் மெஷரிங் கப்லேயும் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு நான் எங்களுக்கு இது போதும்னு சொல்லி சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சரிசி அதிலேயே வச்சு எல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறணும். ஊறினப்புறம் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதில் 3 ஏலக்காயை போட்டுக்கிட்டேன். அதுக்கு சர்க்கரை 3/4 கப்பு. எந்த கப்பால் உளுந்து அளந்தமோ அந்த கப்பாலேயே 3/4 கப்பு நாங்கள் எடுத்துக்கணும் சர்க்கரை. இப்போ அந்த உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் போட்டு நல்லா தண்ணியே ஊற்றாமல் 2-3 தடவை விப்பர் மோடில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், விப்பர் மோடில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம உளுந்து ஊறின தண்ணியே ஒரே 1 டீஸ்பூன் ஊற்றி மறுபடியும் ஒரு விப்பர் மோட்லேயே போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி அதே ஸ்பூனில் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி மறுபடியும் விப்பர் மோட்லேயே நம்ம 2 தடவை அல்லது 3 தடவை ஓட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக பேட்ரு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நைஸாகணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சுகரில் பாதி மட்டும் போட்டுக்கலாம். பாதி சுகரை போட்டு மறுபடியும் விப்பர் மோட்லேயே மிக்சியில் வச்சு ஆட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, பதமாக இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே நம்ம ஓட்ட வேண்டியதில்லை. இன்னும் ஓட்டினீங்கன்னா மாவு நீர்த்த மாதிரி ஆகிடும். சர்க்கரையும் போட வேண்டாம். பாதி சுகர் தான் போட்டு பாதி அப்படியே வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெயே வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கை விரல்களால் நல்லா இது மாதிரி ஒரே கிளாக் வைஸில் நல்லா நீங்கள் அடித்து விட்டு கலந்துக்கணும். நம்ம மெதுவடைக்கு செய்கிற மாதிரியே தாங்க. அப்போ தான் மாவு நல்லா ப்ளஃபியாக வரும். வடையும் இனிப்பு வடையும் நல்லா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வரும். எங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கையில் தண்ணியை நனைச்சிக்கிட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெயில் போட்டால் நல்லா உடனே மேலே எலும்பி வரணும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ மீடியம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் ஆயிலை. இப்போ நான் கையால் தண்ணியை நனைச்சிக்கிட்டு மாவை கையில் எடுத்து நல்லா தட்டி போட போகிறேன். பாருங்கள், மெதுவடை போடுற மாதிரியே தான் ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை அந்த அளவு சர்க்கரை மட்டும் பூராவும் போட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால எங்களுக்கு நிமிஷமாக கருகிடும், உள்ளார வேகாமல் போயிடும். நல்லா மீடியம் அல்லது லோ ஃப்ளேம் அதுலேயே தான் வச்சு வேக வைக்கணும் இந்த வடையை. அப்போ தாங்க நல்லா மேலே நல்லா கிறிஸ்பி ஆகும், உள்ளார நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. நம்ம கையால் அடிக்கிறதும் அதே மாதிரி விப்பர் மோடில் தான் ஓட்டணும். மாவு சூடாகாமல் விட்டு விட்டு ஓட்டிக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் இன்னொரு மெத்தடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன். உப்பு முதல்ல ஆட் பண்ணியிருக்கணும். சர்க்கரை போடுறப்ப நான் மறந்துட்டேன், இப்போ போட்டுக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் உப்பு அந்த சுகரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறது எங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் உள்ளார. கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமையும் செய்யலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு சர்க்கரை போடுறப்ப அதிகமாக போய் கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல பதமாக வந்துடும். அதுக்கோசரம் தான் நான் போட்டு காமிக்கிறேன். எனக்கு நீர்த்த மாதிரியெல்லாம் வரலை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி எல்லா மாவையும் மெதுவடை சுடுற மாதிரியே தாங்க கையில் தண்ணியை நனைச்சி நல்லா உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு அது மாதிரி வரலைன்னா நீங்கள் ஸ்பூனால் டேபிள் ஸ்பூன் அல்லது டீஸ்பூன் எடுத்து அதை முதல் ட்ரிப்பு மட்டும் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நல்லா உதறிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டுட்டுங்க. அதுவும் நல்லாயிருக்கும். போண்டா மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
அதுங்க உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இங்கெல்லாம் சேலம் பக்கத்துலலாம் அடிக்கடி இந்த வடை செய்வோம். விசேஷம்னா சுவாமிக்கு படையல்னாலே உடனே உளுந்து வடை தான், இந்த மாதிரி இனிப்பு உளுந்து வடை மெயினாக இருக்கும். அதுதான் இந்த சேலத்து சைடு ரொம்ப விசேஷம். கல்யாண டைமில் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலும் சரி, மாப்பிள்ளைக்கு சீர் செய்கிறது, பொண்ணுக்கு சீர் செய்கிறது, சீமந்தம், அது மாதிரி எல்லா விசேஷத்துக்குமே முதல்ல இதை வைப்பாங்க. அவ்வளவு ஏன்னா உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அதோட இனிப்பு ஏலக்காயெல்லாம் சேர்றப்ப அது ஒரு மருத்துவ குணமாக மாறி எங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் கூட போட்டுக்கலாம். அது வந்து செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா அதெல்லாம் போடுறப்ப இன்னும் வந்து கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப டார்க்காக தான் கிடைக்கும் வடையாக சுட்டு எடுக்கிறப்ப. அதனால் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சர்க்கரையை விட வெல்லம் போட்டு செய்கிறது. அது மாதிரி நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. நல்லா சாப்பிட்றப்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த வடையை. ஊற வைக்கிறது மட்டும் 2 மணி நேரம் ஊற வைக்கணும் டெஃபினட்டாக. அப்புறம் தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. எண்ணெயே குடிக்காமல் வரும் இந்த மாதிரி செஞ்சால். பச்சரிசி போட்டுக்குங்க, அது நல்லா மேலே வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக வேண்டிதாங்க. ஒரு கப்புக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே நீங்கள் மெஷரிங் கப்பில் செய்கிற மாதிரி, மெஷரிங் கப்பு பெருசு 200 கிராம் இருக்கும். அதனால் அதில் செய்கிறப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே போட்டுக்கலாம், உளுந்தோடவே போட்டு நல்லா ஊற வச்சு அப்புறம் தண்ணி இல்லாமல் வடித்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆட்டிக்கிங்க. தண்ணி கொஞ்சம் 1/2 டீஸ்பூனுக்கு மேலே ஊற்றக்கூடாது. 2 ட்ரிப்பு தான் தண்ணி ஊற்றி அரைக்கிறப்போ எங்களுக்கு பேட்ரு வந்து நல்லா நைஸாக, உளுந்தெல்லாம் நல்லா மையாக மசிஞ்சு பேட்ரு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆட்டி எடுத்ததும் அடுத்த 3வது ட்ரிப்பு போடுறப்ப நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கணும். சுகர் கொஞ்சம் பாதி சுகர் மட்டும் போட்டாலே போதும். அந்த இனிப்பே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்றப்ப நம்ம வேணும்னா மேலே கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம், அல்லது தேன் ஊற்றிக்கலாம். இங்கெல்லாம் சேலம் பக்கத்தில் கொஞ்சம் தேன் ஊற்றிக்குவோம், அல்லது சுகர் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு ஒரு தடவை சுகரு சர்க்கரையெல்லாம் போட்டு, அல்லது சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட ஊற்றிக்கலாம். தேன் வடைன்னு சொல்லுவோம். சில வீட்டுங்களில் இது தேன் வடைன்னு சொல்லுவாங்க. பை.